வருங்கால அரசு பணியாளர்களான சென்டமேப்பின் போட்டித் தேர்வர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கிட்டத்தட்ட நம்ம இப்ப பழைய பள்ளி பாடப்புத்தக அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2ஆம் பருவத்தினுடைய இறுதியியல் பார்க்க போறோம். சரிங்களா? கிட்டத்தட்ட தொடர்ச்சியாவே நீங்களும் எங்களுடைய காணொலிகளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு நல்ல பயன் தரும் விதமாக இருக்குங்கிறது நாங்கள் எங்கள் பேக்ஹெண்ட்லையும் பார்த்தோம். நிச்சயமா பயன் தரும் விதத்தில் அது உங்களுக்கும் இருக்கும். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஒதுக்கக்கூடிய இந்த ஒரு மணி நேரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நீங்க பழைய புத்தகத்தை எடுத்து இந்த இலக்கண பகுதிகளை பார்க்கணும் அப்படிங்கிற எந்த விதமான தேவையுமே இருக்காது. சரிங்களா? அப்படியுமே உங்களுக்கு ரிவிஷன் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா நீங்க திரும்பியும் அந்த வீடியோஸை பார்க்கறது மூலமாகவே உங்களுக்கு அந்த ரிவிஷன் பர்பஸாகவும் இது இருக்கும். அதனால வீடியோவை ஃபுல்லாக கவனிங்க. எந்த சந்தேகமாக இருந்தாலும் சரி நீங்கள் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. நாங்கள் அதை மிகுந்த விரைவாக அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கான பதில் கொடுக்கறது காத்திருக்கோம். சரிங்களா? சரி, இப்போ வகுப்புக்குள்ளே போகலாம். இப்போ வகுப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கவிஞர் தாரா பாரதி எழுதிய ஒரு பாடலை பார்த்தேன். கிட்டத்தட்ட அவ்வளோ ஒரு உணர்ச்சி பெருக்கு மிக்க இதாக இருக்கு. கிட்டத்தட்ட யாராச்சும் உங்களுக்கு சோர்வாக இருந்தது என்றால் இந்த பாட்டை கவனியுங்கள். இந்த பாட்டு உங்களுக்கு உற்சாகத்தை தரும். சரிங்களா? இந்த பாட்டை பார்த்துட்டு இதே உற்சாகத்தோடு நம்ம வகுப்புக்குள்ள போலாமா? முதல்ல பாருங்க. உட்கார் நண்பா நலந்தானா, நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா, சுட்டு விரல் நீ சுருங்குவதா, உன் சுய பலம் உனக்குள் ஒடுங்குவதா, புல்லாய் பிறந்தேன் நான் என்று நீ புலம்ப வேண்டாம் நெல் கூட, புல்லாய் பிறந்தேன் நான் என்று புலம்ப வேண்டாம் நெல் கூட, புல்லின் இனத்தை சேர்ந்ததுதான் அது பூமியின் பசியை போக்கவில்லை, கடலில் நான் ஒரு துளி என்று நீ கரைந்து போவதில் பயன் என்ன, கடலில் நான் ஒரு முத்தென்று நீ காட்டு உந்தன் தலை தூக்கு, வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது, சந்ததி கூட மறந்துவிடும் உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும். இந்த நல்ல வரி பாருங்க. சந்ததி கூட மறந்துவிடும் உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும், திண்ணைதானா உன் தேசம், உன் தெருவொன்றேயா உன் உலகம், திண்ணையை இடித்து தெருவாக்கு, உன் தெருவை மேலும் விரிவாக்கு. அதாவது திண்ணைதானா உன் தேசம், உன் தெருவொன்றேயா உன் உலகம், திண்ணையை இடித்து தெருவாக்கு, உன் தெருவை மேலும் விரிவாக்கு, இத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை, எத்தனை ஞானியர் பிறந்த தரை, நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை, பூமி பந்து என்ன விலை, உன் புகழை தந்து வாங்கும் விலை, நாமி பொழுதே புறப்படுவோம் வா, நலத்தை எண்ணி வா, நல்லதை எண்ணி செயல்படுவோம். சரிங்களா? நல்ல ஒரு உணர்ச்சி பெருக்கு மிக்க ஒரு பாடல். சரிங்களா? சரி, இந்த பாட்டுடைய இன்னைக்கு நம்ம வகுப்புக்குள்ள போகலாம். எழுதியவர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவிஞர் தாரா பாரதி. சரி, இப்ப இலக்கண பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடைசி பகுதியா இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 2ஆம் பருவத்தினுடைய கடைசி பாடம். அந்த பாடத்தினுடைய இலக்கண பகுதியில் பார்க்க போறோம். இதற்கு முன்பே இருக்கக்கூடிய காணொலிகள்ல பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். இதுக்கு முந்தைய காணொலி எது வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் பருவத்தினுடைய 2ஆம் இயல் வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கண பகுதிகள் முழுவதுமாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்ப பாருங்க. இலக்கணமும் மொழி திறனும். ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு பணி, அதாவது ஒவ்வொரு எழுத்துக்குமே என்ன இருக்கு, ஒரு பணி இருக்குங்கிறாங்க. தொல்காப்பியர் வந்து சொல்லுக்கெல்லாம் ஒரு பணி இருக்குன்னு சொல்லுவார். அதாவது எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொல்லுவார். சரிங்களா? அதே மாதிரி இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு பணிங்கிறாங்க. என்னன்னா யார் இதனை உடைத்தது, இவன். இந்த உரையாடல் நம் வீட்டுக்குள் அடிக்கடி நடக்கிறது. அவன், அவள், அவர், இவன், இவள், இவர், இது, அது, அவை, இவை எனும் சொற்கள் குறிப்பிட்ட மனிதரையோ பொருளையோ சுட்டிக்காட்ட உதவுகின்றன. இப்படி சுட்டி சொல்ல உதவும் எழுத்துக்கள் 2. அவை அ மற்றும் இ. அதாவது சுட்டி சொல்லக்கூடிய எழுத்துக்கள் 2. அவை என்னது? அ மற்றும் இ. சரிங்களா? சரி, இவற்றை நாம் என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா சுட்டெழுத்துக்கள்னு சொல்லுவோம். அந்த பழங்காலத்தில்
ஊ என்பதும் சுட்டெழுத்தாக இருந்திருக்கிறது. ஊ என்பதும் சுட்டெழுத்து தான். ஊ எழுத்து பல பணிகளை செய்தது. அதாவது உதுக்கான் அப்படின்னு சொன்னோம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, சற்று தொலைவில் பார் என்பது பொருள். உதுக்கான் அப்படின்னா என்ன, இதெல்லாம் நேரடி வினாக்களாகவே வரலாம். உதுக்கான் என்பதன் பொருள் என்ன அப்படிங்கிற மாதிரி நேரடியாக வரலாம். என்னது? சற்று தொலைவில் பார். சரிங்களா? அடுத்தது உப்பக்கம் என்றால் முதுகு பக்கம் என்பது பொருள். உப்பக்கம் அப்படின்னா என்னது? முதுகு பக்கம் அப்படின்னு பொருள். உம்பர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மேலே என்பது பொருள். உம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலே என்பது பொருள். இப்பொழுது சுட்டி சொல்ல நாம் என்ன பயன்படுத்துவதில்லை? ஊ என்ற எழுத்தை பயன்படுத்துவது இல்லை. அதாவது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல ஊ அப்படிங்கிற எழுத்து இருந்திருக்கு. நம்ம இதே ஊங்கிற எழுத்த 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துல பார்த்திருப்போம். அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஊ அப்படிங்கிறது அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம நடுவில், அதாவது இடைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருளை சுட்டி காட்டுவதற்கு ஊ என்கிற எழுத்து பயன்பட்டு இருப்பதாக நம்மளுடைய புதிய பள்ளி பாட புத்தகத்துல இருக்கு. அதே ஊங்கிற எழுத்து பழைய பள்ளி பாட புத்தகத்திலையும் இருக்கு. ஆனா அந்த ஊக்கு என்ன சொல்றாங்க? பல பணிகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னன்னா, உதுக்கான் அப்படிங்கிறதுக்கு பொருள் கொடுத்துருக்காங்க. உதுக்கான்னா என்ன? சற்று தொலைவில் பார் அப்படிங்கிறது பொருள். அடுத்தது உப்பக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? முதுகு பக்கம் என்பது பொருள். அடுத்தது உம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலே என்பது பொருள். சரிங்களா? இவ்வாறாக அந்த ஊ என்கிற எழுத்துக்கு பொருள்கள் இருப்பதாக சொல்லி இருக்கின்றனர். அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்போது சுட்டி சொல்ல நம்ம என்ன பயன்படுத்துறது இல்லை? ஊங்கிற எழுத்தை பயன்படுத்துவது இல்லை. அடுத்தது பாருங்க, அவன், இவன், அது, இது என சுட்டி சொல்வது ஒரு முறை. அதாவது அவன், இவன், அது, இது என சுட்டுவது ஒரு முறை. அதாவது அது ஒரு வகை அப்படிங்கிறாங்க. எப்படின்னா, அப்பையன், இப்பெண், இவ்வீடு இப்படி நம்ம சொல்லுவோம் என்றும் சுட்டுவோம். என்ன வேறுபாடு? அவன், அவள் என்னும் சுட்டி சொற்கள் ஆனா பெண்ணா என்பதையும் சுட்டி சொல்லி விடுகின்றன. சரிங்களா? ஒண்ணும் கிடையாது. அவன், அவள் இப்படி ஒருத்தவங்களை சுட்டி சொல்லும் பொழுது அவர்கள் ஆனா பெண்ணா என்பதையும் இந்த சுட்டி சொற்களானது மிக தெளிவாக விளக்குகிறது. எப்படி? இப்ப அவன் அப்படின்னு இன்னுல முடிஞ்சிருக்கு. அப்ப இது யாரை குறிக்கும்? ஒரு ஆண்பாலை குறிக்கும். அடுத்தது அவள் அப்படின்னு சொல்லி பொது லகரம் இல்லுல முடிஞ்சிருக்கு. இல்லுல முடிஞ்சா அது ஒரு பெண்பாலை குறிக்கும். இது எல்லாமே நமக்கு இயல்பாவே தெரிஞ்சதுதான். அதைத்தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. இந்த சுட்டி சொற்கள் ஆனா பெண்ணா என்பதையும் சுட்டி சொல்லி விடுகின்றன. அடுத்தது அ, இ சுட்டெழுத்துக்கள் தனியே நின்று சுட்டும் போது ஆண், பெண் அனைவரையும் பொதுவாக சுட்டுகின்றன. சரிங்களா? அதாவது அ, இ இது ரெண்டுமே தனியா நின்று அது ஒரு ஆளை சுட்டி சொல்கின்ற போது அது பொதுவாகவே குறிக்குது. என்ன பண்றது இல்ல, ஆனா பெண்ணாங்கிறத குறிப்பது இல்லை. சரிங்களா? அடுத்தது பாருங்க, அது, இது, அந்த, இந்த, அங்கு, இங்கு என்னும் சுட்டி சொற்களே இன்று பெரு வழக்காகிவிட்டன. அதான் என்ன சொல்றாங்க, இப்ப நம்ம எது அதிகமா பயன்படுத்துறோம்? அது, இது, அந்த, இந்த, அங்கு, இங்கு அப்படிங்கிற சொற்கள் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எடுத்துக்காட்டு, அந்த கூட்டல் பக்கம் அந்த பக்கம், இந்த கூட்டல் வீடு இந்த வீடு. சரிங்களா? ஒன்றும் கிடையாது. இந்த பகுதியில் அவங்க சொல்ல விரும்புவது சுட்டு எழுத்துக்களை பற்றியும் அந்த சுட்டெழுத்துக்களுடைய பயன்பாட்டை பத்தி தான் இங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது இப்ப இந்த கோடிட்ட இடத்துல சுட்டு பெயர்களை வச்சு நீங்கள் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? வினாக்களுக்கு சுட்டி சொற்கள் இட்டு விடை எழுதுக. இது உன் வீடு, இது எது உன் வீடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? எது உன் வீடுன்னு கேள்வி. அதுக்கு பதில் என்ன சொல்லுவோம்? இது என் வீடு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இது என் வீடு. அடுத்தது, யார் உன் அண்ணன்? அவன் என் அண்ணன், அல்லது அவன் தான் சொல். யார் உன் அண்ணன்? அதுக்கு என்ன, ரெண்டுமே பொருந்தும். அவன் என் அண்ணன் அல்லது இவன் என் அண்ணன் ரெண்டுமே போடலாம். சரிங்களா? அதே மாதிரி அது ஒன்றும் போடலாம், இது ஒன்றும் போடலாம். இந்த இடத்துல அதுவா இதுவா அப்படின்னு தீர்மானிக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா,
அது எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்குங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு அதுங்கிறது அது பொண்ணுமா அல்லது இது பொண்ணுமா அப்படிங்கிறத தீர்மானிக்கும். அதே மாரி அவன் இவன்னு போடுறதுமே ஏறத்தாழ அப்படித்தான். தூரமா இருக்கிறதா இல்லை கிட்டக்க இருக்கிறதா அப்படிங்கிறத பொறுத்து தான் முடிவெடுக்க முடியும். ஒருவேளை அவன் கொஞ்சம் தூரமா இருந்தான்னா அவன், கிட்டக்க இருந்தான்னா இவன். சரிங்களா? இதே நம்ம 6ஆம் வகுப்பு புதிய பள்ளி பாட புத்தகத்துல மிக தெளிவாக பார்த்திருக்கிறோம். என்னென்ன அண்மை சுட்டு என்றும் செய்மை சுட்டு என்றும் நாம் மிக தெளிவாக பார்த்திருக்கிறோம். சரிங்களா? அப்படி ஒருவேளை அதை பத்தி உங்களுக்கு தெரியணும்னா நீங்க அந்த வீடியோஸை இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்ம சேனல்ல இருக்கு, அதுல என்னுடைய பிளேலிஸ்ட்ல பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். உன் பள்ளிக்கூடம் எங்கு உள்ளது? என் பள்ளிக்கூடம் அந்த பக்கம் உள்ளது. சரிங்களா? அது அந்த பக்கம் போடலாம், இல்லை இந்த பக்கம்னு போடலாம். சரிங்களா? அடுத்தது இப்ப பாருங்க, இதோட உங்களுக்கு சுட்டு எழுத்துக்கள் முடிந்தது. இப்ப அடுத்தது உங்களுக்கு வருவது எதுன்னு பாத்தீங்கன்னா வினா எழுத்துக்கள் வருது. சரி, இப்ப வினா எழுத்துக்கள் எது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த 5 தான் உங்களுக்கு வினா எழுத்துக்களாக வரும். இந்த 5 எழுத்துக்கள் இல்லாமல் உங்களால் என்ன செய்ய முடியாது? ஒரு வினாவினை உருவாக்கவே முடியாது. சரிங்களா? ஓகே. இப்ப பாருங்க, அவன் செய்தான், அவனா செய்தான், 2 தொடர்களுக்கும் என்ன வேறுபாடு? என்ன வேறுபாடு? இப்ப முதல் தொடர் அது வந்து ஒரு செய்தி மட்டும்தான். அவன் செய்தான் அப்படிங்கிறது என்னதான்? ஒரு செய்தி மட்டும்தான். ஆனா அதை அடுத்தது பாருங்க, 2வது தொடர் ஒரு வினாவை எழுப்புகிறது. சரிங்களா? அவனா செய்தான், அவனா செய்தான் அப்படின்னு என்ன பண்ணுது? ஒரு வினாவை எழுப்புகிறது. சரி, இப்ப செய்தியை வினா ஆக்கிய எழுத்து எது? அது அவன் செய்தான் அப்படிங்கிறது ஒரு செய்தி தான். அந்த செய்தியை ஒரு வினாவாக மாற்றுவதற்கு ஒரு எழுத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த எழுத்து எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆ. அதை எங்க பயன்படுத்தியிருக்காங்கன்னா இதுகிட்ட. அவன் முடியுதா? இங்க இன்னு கூட்டல் அ, என்னது நா அப்படின்னு மாறும். அந்த நா வந்துச்சுன்னா என்ன மாறிடுது உங்களுக்கு? இது இயல்பாகவே இது வந்து ஒரு வினாவாக மாறி விடுகிறது. சரிங்களா? அடுத்தது, நாம் ஏராளமாய் கேள்விகளை கேட்க உதவுகிறது. நீயா நானா கேட்கிறோமா இல்லையா? கிட்டத்தட்ட அங்கே வந்தது நீயா, நேற்று வந்தது நானா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கிறோம் இல்லையா? அதுக்கெல்லாம் என்ன பயன்படுத்துறோம்? நம்ம அந்த ஆவைத்தான் அதிகமாக நாம் பயன்படுத்துகிறோம். சரிங்களா? இன்று பள்ளியா, அதாவது இன்னைக்கு பள்ளி விடுமுறை விட்டுருக்காங்க அல்லது வச்சிருக்காங்க அப்படின்னா இன்று பள்ளியா, அதாவது அதுக்கு பொருள் என்ன? இன்று விடுமுறையா அப்படிங்கிறது பொருள். சரிங்களா? இங்கு விடுமுறை அப்படிங்கிறதையும் ஒரு சேர்த்தீங்கன்னா விடுமுறையா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு வினாவாக மாறுகிறது. அடுத்தது, வினா எழுப்புவதற்கு வேறு சில எழுத்துக்களும் உள்ளன. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதான் ஏ, ஏ, யா, ஓ. சரிங்களா? இந்த 4 எழுத்துக்கள் மற்றும் ஒன்று, மொத்தம் 5 எழுத்துக்கள் நமக்கு இருக்கு. சரி, இப்ப பாருங்க, விடை என்ன, உனது பெயர் என்ன. அந்த என்னங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அடிப்படை எழுதாக இருப்பது இந்த ஏ தான். அடுத்தது, ஏன் வந்தாய், ஏன் வந்தாய். சரிங்களா? அடுத்தது, யார் அங்கே, யா. நீயோ செய்தாய். சரிங்களா? நீயோ செய்தாய். எல்லாமே உங்களுக்கு வினாவா மாறுதா? அந்த எழுத்துக்களை பயன்படுத்தினால் உங்களுக்கு என்னவா மாறிவிடும்? அதெல்லாம் வினாவாக மாறிவிடும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, ஏ எழுத்துக்கு இன்னும் ஒரு பணி இருக்கிறது. என்ன பணி? ஏ அப்படிங்கிறது வினா கேட்க மட்டும் பயன்படுத்துவது இல்லை, அழுத்தம் கொடுத்து சொல்லவும் பயன்படுகிறது. அவன், அவன் செய்தான், இதுவும் செய்திதான். ஆனா அவனே செய்தான் அப்படின்னா என்னது? அவனே செய்தான் அப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கிறது. அவன் கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கான்ப்பா அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க? அவனே செய்தான். அப்ப அவன் படிச்சான், சாதாரணமா இருக்கா? அவனே படித்தான், அவன் விளையாடினான், அவனே விளையாடினான் அப்படிங்கிறது என்ன பண்றோம்? வந்து அவன் அப்படிங்கிற இந்த எழுவாய்க்கு ஒரு மேலும் கொஞ்சம் அழுத்தம் கொடுப்பதற்காக பயன்படுத்துவதுதான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏங்கிற எழுத்து. 2வது சொற்றொடரில் அழுத்தம் ஏற்பட காரணமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ. நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். இங்க பாருங்க, சீதையே சிறந்தவள், உணவே மருந்து. இந்த இடத்துல எல்லாம் பாருங்க, இந்த எழுவாய் என்ன பண்றாங்க? கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன பயன்படுத்துறோம்? இந்த ஏவை பயன்படுத்துறோம். இப்பொழுது ஏக்கு மாற்றாக தான் பயன்படுத்தும் வழக்கமும் இருக்கிறது. ஏக்கு மாற்றா என்ன பண்றோம்? இப்ப தான் அப்படிங்கிறத பயன்படுத்துறோம். சரிங்களா?
அவன்தான் முதலில் வருவான். அதுக்கு என்ன பண்ண, அவனே வருவான் அப்படிங்கிறதும் அவன்தான் வருவான் அப்படிங்கிறதுக்கும் ஒண்ணுதான். சரிங்களா? அவன்தான் எழுதினான், அவனே எழுதினான், அவன்தான் விளையாடினான், அவனே விளையாடினான், எல்லாத்துக்கும் என்னதான், ஒரே பொருள் தான் இருக்கிறது. சரிங்களா? அடுத்தது, சீதையே சிறந்தவள் அப்படிங்கிறதுக்கும் சீதைத்தான் சிறந்தவள் அப்படிங்கிறதும் ஒரே பொருள் தான். அதே மாதிரி உணவே மருந்து அப்படிங்கிறதுக்கும் உணவுதான் மருந்துங்கிறதும் என்னதான், உங்களுக்கு ஒரே பொருள் தான். சரிங்களா? அடுத்தது பயிற்சி பார்ப்போம். இப்ப பின்வரும் தொடர்களை வினா சொற்றொடர்களாக மாற்றுக. பாண்டியன் நல்லவன். சரிங்களா? இந்த இடத்துல ரெண்டுலையுமே நீங்க என்ன பண்ணலாம்னா சேர்த்தீங்கன்னா வினாவா மாறும். பாருங்க, பாண்டியனா நல்லவன் மாத்தலாம், பாண்டியன் நல்லவனா. இதுல எங்க நான் போட்டாலுமே என்ன மாறிடும், உங்களுக்கு கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு வினாவை கொடுக்கும். அடுத்தது பாருங்க, அப்துல்லா வீட்டுக்கு வந்து விட்டார். சரிங்களா? அப்துல்லா வீட்டுக்கு வந்து விட்டாரா? அடுத்தது, கடல் பெரியது, கடல் பெரியதா அப்படின்னு கேட்கலாம். அல்லது கடலா பெரியது, அதை விட உங்களுக்கு கடல் பெரியதாங்கிறது தான் உங்களுக்கு பொருத்தமான உங்களுக்கு ஒரு வினாவாக இருக்கும். சரி, அடுத்தது, என் வினாவுக்கு விடை என்ன? சரிங்களா? என் வினாவுக்கு விடை என்ன? அடுத்தது, சுற்றுலாவுக்கு பெயர் கொடுத்திருப்பவர்கள் யாவர்? ஓகே, அடுத்தது, உனக்கு பிடித்த பொருள் எது? உனக்கு பிடித்த பொருள் எது? அடுத்து, அகர முதல், இதை வந்து நீங்க உனக்கு பிடித்த பொருள் என்னன்னு போட்டாலுமே ஏற்றாலும் ஒண்ணுதான். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பயன்படுத்தினோம், அதனால இப்ப இங்க எது போட்டுறோம். சரிங்களா? ஓகே, அடுத்தது, அகர முதலில் காணும் பயிற்சி. அகர முதலியை பார்த்து எழுத்துக்களின் வரிசையை நாம் அறிதல் வேண்டும். ஒண்ணும் கிடையாது, இதுவும் சிலபஸ்ல இருக்கிறது தான். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அகர வரிசைப்படி எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதைத்தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அகர முதலியை பார்த்து எழுத்துக்களின் வரிசையை நாம் அறிதல் வேண்டும். ஆவில் தொடங்கும் தமிழ் உயிரெழுத்துக்களின் வரிசை உங்களுக்கு தெரியுமல்லவா? அப்படியானால் கீழ்காணும் சொற்களை வரிசைப்படுத்தி எழுதுக. சரிங்களா? இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. சரிங்களா? அதனால அதை நானே போடுறேன். முதல்ல ஆவுல வரிசைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. முதல்ல அன்பு எழுதிட்டாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணலாம், நம்ம ஆசை எழுதலாமா? அடுத்தது வேற என்ன இருக்கு, அன்பு எழுதியாச்சு, ஆசை எழுதியாச்சு. அடுத்தது இளைஞன் எழுதலாமா? அடுத்தது இளைஞன் எழுதியாச்சு. அப்புறம் ஈட்டி எழுதலாமா? அடுத்து ஈட்டி எழுதியாச்சு. அப்புறம் உலகம் எழுதலாமா? மாணவ செல்வங்களே, உங்களுக்கெல்லாம் காணாமனா வருஷலாம் தெரியுமா? தெரியலன்னா தயவு செஞ்சு அது மனப்பாடம் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்ப நிறைய பேருக்கு வந்து காங்காச்சா தெரியல. ஒரு குழந்தைகள்கிட்ட ஒருத்தி எழுத சொன்னா இப்ப காங்காச்சா வந்து 18 தான் இருக்கு, அவன் 19 எழுதுறான். என்னன்னு கேட்டா தமிழை வளர்க்கணுங்க ஐயா அப்படிங்கிறான். இன்னொன்னு, அந்த உங்களுக்கு அந்த தமிழ் நெடுங்கணக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இப்படி ஆனா அவனா இங்க வரிசையில் எழுதியிருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா இக்கு இங்கு இச்சி அப்படிங்கிற மாதிரி வரிசையில் எழுதியிருப்பாங்க. இந்த இக்கையும் இந்த ஆவையும் கூட்டினா இங்க கா வரும். இதான நமக்கு அதானே உலக வழக்கம். அப்படிதான் எழுதணும். இக்கு கூட்டலா க, இக்கு கூட்டல் ஆ கா அப்படிங்கிற மாதிரி மன்னிக்கணும். இங்க வரும். சரிங்களா? ரெண்டும் ஒண்ணு தான், மாத்தி போட்டுக்குவோம். இங்க வந்து இக்கு இங்கு இச்சு வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆ அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும். அப்புறம் இக்கு கூட்டலா க, இக்கு கூட்டல் ஆ கா அப்படி போயிட்டு இருக்கும். ஆனா எழுதுறவன் என்ன பண்ணிட்டான், அந்த நம்ம தமிழ் எழுத்துக்கள்ல அகு இருக்கும் இல்லையா, அந்த அகையும் தூக்கி அவுக்கு அந்தாண்ட எழுதிட்டான். இப்ப எழுதுறவன் என்ன பண்ணிட்டான், கூட்டிட்டான். ஆ கூட்டல் இக்கு கூட்டலா க, இக்கு கூட்டல் ஆ கா இப்படி எழுதுறப்ப பார்த்தீங்கன்னா கடைசியில இந்த ஆயுத எழுத்து இருக்கு. பார்த்தான், எல்லா இடத்துலயும் ஒரு இக்கு போட்டான். இக்கு போட்டு பக்கத்துல ஒரு ஆயுத எழுத்து போட்டான்.
நீட்டுக்கும் எழுதியிருக்கான். எழுதி வச்சுட்டு இது எப்பரா உச்சரிப்பேன்னு கேட்டான். ஐயா இது உச்சரிக்க தெரியாதுன்னு எனக்கு சொல்லி கொடுக்கலாம். இக்கு கூட்டல் என்ன சொன்னோம்? க சொல்றோமா? அதே மாதிரி இக்கு கூட்டல் அஹு கஹ் ngஹ் சஹ் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு வரிசை சொல்றான். என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்டா, இப்படியே போனாலும் தமிழை வளர்க்க முடியாது, இப்படி ஏதாச்சும் பண்ணாதான் வளர்க்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு 8வது பையன் எனக்கு இது சொல்றான். சரிப்பா நீ நல்லா வளர்ந்துருக்க, நீ நல்லா படிச்சு இன்னும் நல்லா வளர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் நம்ம ஒரு மதிப்பு கொடுத்தோம். சரி, இப்ப அதை மாதிரி நீங்க யாரும் இது பண்ண வேண்டாம். தயவு செஞ்சு என்ன பண்ணணும், இந்த காங்காச்சா தெரியலன்னா தயவு செஞ்சு படிச்சிருங்க. சரிங்களா? ஓகே. கிட்டத்தட்ட நம்ம வகுப்புலையும் ஒரு மாணவர் கேட்டிருந்தாங்க, கிட்டத்தட்ட ஐயா காங்காச்சா ஞாபகம் வச்சது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குமே நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா ஒரு பதில் கொடுத்துருந்தோம். சரியா? இணைய எழுத்துக்களின் அடிப்படையில் ஞாபகம் வச்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகே. உலகம், அதுக்கு அடுத்தது ஊக்கம். அப்புறம் ஊக்கம் எழுதியாச்சா? அதுக்கு அடுத்தது எருது எழுதலாமா? அப்புறம் ஏழை எழுதலாமா? அப்புறம் அடுத்தது என்ன இருக்கு? 50 எழுதலாமா? அடுத்து 1 எழுதலாமா? அடுத்து ஓவியம் எழுதலாமா? அடுத்தது ஔவை. இப்ப நான் என்ன எழுதியிருக்கேன்னு உங்களுக்கு நிச்சயமா புரிஞ்சிருக்கும். ஒன்றும் கிடையாது, அந்த அகர வரிசைப்படுத்தி எழுதியிருக்கேன். இது ரொம்ப எளிமையான பகுதி. காங்காச்சா தெரிஞ்சா மட்டும், மன்னிக்கணும், ஆனாவனா தெரிஞ்சா மட்டும் இது என்னது மிகவும் ரொம்ப எளிமையான பகுதி தான். சரிங்களா? நம்ம சிலபஸ்லயும் இருக்கு. ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டாச்சும் படிச்சிருங்க. அடுத்தது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாடத்தை ஒட்டி வருகிறது. இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பயிற்சியில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது கீழ்காணும் வினாக்களில் உள்ள வினா எழுத்துக்களை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டறிந்து எழுதிடுவோமா? அதாவது ஒன்றும் கிடையாது. முதல்ல நெகிழி குப்பைகள் பெருகுவதற்கு காரணம் என்ன? எழுதியிருக்காங்களா? அடுத்தது நெகிழி குப்பைகளின் பயன்பாட்டை தடுப்பது யார்? இங்க யா. அடுத்தது நெகிழி பைகளை எரிப்பதனால் உண்டாகும் தீமைகளை நாம் உணராதது ஏன்? சரிங்களா? இங்க ஏ. அடுத்து நெகிழி பைகளுக்கு மாற்றாக துணி பைகளை பயன்படுத்தலாம் அல்லவா? இங்க இருக்கக்கூடிய வா கிடையாது, இங்க ஆதான். சரிங்களா? நல்லா புரிஞ்சுங்க. இதுல இதே மாதிரி கூட உங்களுக்கு வினாக்கள் நம்ம தேர்வுல வரலாம். இதுல இருக்கக்கூடிய வினா எழுத்தை தேர்ந்தெடுன்னு சொல்லி ஆப்ஷன் என்ன பண்ணிருப்பாங்கன்னா வெறும் வா அப்படின்னு வச்சிருப்பாங்க. சரிங்களா? நீ என்ன பண்ணக்கூடாது, கடைசி எழுத்தான இருக்குன்னு சொல்லிட்டு போட்டக்கூடாது. என்ன பண்ணணும், கரெக்டா இருக்கக்கூடிய அந்த ஆவை மட்டும் எடுத்து எழுத வேண்டும். அடுத்து நெகிழி பொருட்கள் பயன்படுத்தாத ஊர்கள் உண்டோ? என்ன இருக்கீங்க? ஓ. சரிங்களா? அடுத்தது நெகிழி பொருட்களின் பயன்பாட்டை குறைப்பது எவ்வாறு? இங்க இருக்கக்கூடிய ஏ. சரிங்களா? ஓகே. என்னால் முடியும், நான் செய்தேன். சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது நம்ம ஒரு நல்ல ஒரு உணர்ச்சி மிக்க ஒரு வாக்கியமாக எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா? உங்களால் முடியும், உங்களால் முடியாதது இல்லை. சரி, நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய 2ஆம் பருவத்தின் 3ஆம் இயல் முடிச்சிருக்கோம். இதே வீடியோவினுடைய முந்தைய பகுதியில் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தினுடைய முதல் 2 இயல்களுமே முழுவதாக முடிச்சிருந்தோம், இலக்கண பகுதிகள் மட்டும். சரிங்களா? அந்த வகையில் இப்போ 3ஆவது முடிச்சிட்டோம். இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு 2ஆம் பருவத்தினுடைய 3 இலக்கண பகுதிகளும் நமக்கு முடிவடைந்து விட்டது. சரிங்களா? நீங்க தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுவரை என்னுடைய காணொலியில் இருந்து பார்த்ததற்கு எனது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் வேத்து யோகேஸ்வரன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.